எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மார்ஜின் அண்ட் பேடிங் பேசிக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 டிவ்வை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3 டிவ்வுக்கும் காமனாக பாக்ஸ்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். தனித்தனியாக 1, 2, 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் அப்படிங்கிற காமன் கிளாஸில் வந்து விட்தும் ஹைட்டும் வந்து 100 பிக்சல் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து அதாவது ஒவ்வொரு பாக்ஸுக்கும் தனித்தனியாக வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்ஜின் அது பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுக்கும் இதே மாதிரி வருமானு எனக்கு தெரியாது, மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ப்ரௌசர் டிஃபால்ட்டாக அப்ளை பண்ணக்கூடிய மார்ஜினை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இப்படி வரும். இந்த மாதிரி ப்ரௌசரே டிஃபால்ட்டாக சில ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணும் இல்லையா, அதில் மார்ஜினும் அப்ளை ஆகி கொஞ்சம் ஸ்பேஸோடு உங்களுக்கு வரும். இருந்தாலும் இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் பண்ண மாதிரியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா, பாக்ஸ் 1, இதில் நம்ம மார்ஜின் கொடுத்து பார்க்கலாம். ஸோ மார்ஜின் அப்படி நம்ம மொட்டையாக சொல்கிறத விட அது வந்து ஒரு ஷார்ட்ஹேண்ட் ப்ராப்பர்ட்டிங்க தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஷார்ட்ஹேண்ட் ப்ராப்பர்ட்டினா என்ன, சில ப்ராப்பர்ட்டியை சேர்த்து வச்சு ஒரே ப்ராப்பர்ட்டியாக கொடுக்குறது. இப்போது நான் மார்ஜின் வந்து 10 பிக்சல் அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எல்லா பக்கமும் சுற்றி ஸ்பேஸ் விழும். ஸோ மார்ஜின்னா சுற்றி ஸ்பேஸ் விழும், அவ்வளோதான். ஸோ மார்ஜின் 10 பிக்சல்னால் எல்லா பக்கமும் சுற்றி விழும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த 4 ப்ராப்பர்ட்டியோட காம்பினேஷன் தான் மார்ஜின். அது என்னென்னா மார்ஜின் லெஃப்ட்டு, மார்ஜின் ரைட்டு, மார்ஜின் டாப்பு, மார்ஜின் பாட்டம், இதெல்லாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஒன்று ஒன்றா. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரைட் இருக்கு இல்லையா, மார்ஜின் ரைட்டு வந்து ஒரு 10 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஆனால் தெரியாது, ஏன்னா இந்த பாக்ஸுக்கு லெஃப்ட்டில் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சு. 10 பிக்சல் கொடுத்தோடனே லெஃப்ட்டில் மூவ் ஆகுது. அதே மாதிரி டாப் வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டாப் கொடுக்குறேன் அப்படின்னா மேலே ஸ்பேஸில் மேலேருந்து கீழே புஷ் பண்ணுது, மேலே ஸ்பேஸ் விழுறதுக்காக. அதே மாதிரி பாட்டமில் கொடுத்தோன்னா பாட்டம்லேயே கொஞ்சம் ஸ்பேஸ் விழும். ஆனால் ரைட்டில் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது அப்ளை ஆகுது, ஆனால் எனக்கு தெரியாது. நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியாது. பாருங்க, நான் இந்த பாக்ஸ் 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். 4 பக்கமும் மார்ஜின் வந்து அப்ளை ஆகுது. இந்த கம்ப்யூட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த மார்ஜின் தெரியும், ஆனால் ரைட் சைடு மார்ஜின் வந்து தெரியலை. ஆனால் அது அப்ளை ஆகுது. அதை எப்படி நீங்கள் பார்க்கலாம்னா, அந்த விட்தை வந்து நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்க்கலாம். விட்தை எடுத்து விட்டு நான் மார்ஜின் ரைட்டு மட்டும் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் விழுது இல்லையா, மார்ஜின் ரைட்டு. ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதே மாதிரி வேறு எப்படிலாம் ஷார்ட்ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு யூனிட் கொடுத்தீங்கன்னா சரி, நம்ம 4 யூனிட்லேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு யூனிட் வந்து டாப்பு, சரிங்களா, அடுத்து வந்து ரைட்டு, அடுத்து நம்ம கொடுக்குறது வந்து பாட்டம், அடுத்து நம்ம கொடுக்குறது வந்து லெஃப்ட்டு. அதாவது டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட்டு, சரிங்களா. மார்ஜின் போட்டுட்டு இப்படி கொடுங்க. ஒரு கிளாக் ஓடுற மாதிரி டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட்டு, சரியா. இப்படி 4 யூனிட் கொடுத்தாலும் சரி தான். அதே மாதிரி லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சேம் வேல்யூ தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் எடுத்து விட்டலாம். எடுத்து விட்டிங்கன்னா இது டாப் ஆகிக்கும், இது பாட்டம் ஆகிக்கும் வழக்கம் போல். சென்டரில் இருக்கிறது மட்டும் லெஃப்ட்டுக்கும் அதே தான், ரைட்டுக்கும் அதே தான் எடுத்துக்கும். இதையும் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா டாப்புக்கும் பாட்டமுக்கும் 10 பிக்சல், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் 30 பிக்சல் அப்படி எடுத்துக்கும். இதையும் எடுத்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் 10 பிக்சல். சரி, இப்படி கொடுக்கலாம். இல்லைனா வேறு என்ன கொடுக்கலாம், பர்சன்டேஜ் கொடுக்கலாம். பர்சன்டேஜ் கொடுத்தோன்னா அதனுடைய பேரண்ட்லேருந்து பர்சன்டேஜ் எடுத்துக்கும். அதாவது இந்த 10%ங்கிறது எதனுடைய 10% அப்படின்னா இந்த ஒன்றுனுடைய பேரண்ட் என்னது, பாடி. ஸோ பாடியுடைய அந்த விட்தில் வந்து 10% மட்டும் மார்ஜின் வந்து அப்ளை ஆகுது. ஸோ அந்த டோட்டல் இதில் 10% அப்ளை ஆகி எல்லா பக்கமும் 10% வந்து விழுது. வேறு என்ன யூனிட் இருக்குன்னா, ஆட்டோன்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்குது. ஆட்டோ அப்படின்னா என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஸ்பேஸ் முடியுமோ அவ்வளோ மார்ஜின் கொடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ மார்ஜின் லெஃப்ட் நான் ஆட்டோ கொடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட்டில் எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் முடியுமோ அவ்வளோ எடுத்துக்க அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து நான் ரைட்டில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், மார்ஜின் ரைட் ஆட்டோ கொடுத்தேன்னா ரைட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் முடியுமோ அவ்வளோ எடுத்துக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதே தான் இருக்குது, அவ்வளோ ஸ்பேஸ் அதை எடுத்துக்குது. இப்போது நான் மார்ஜின் லெஃப்ட்டையும் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், சென்டராக வந்துடும். அதாவது ஹரிசாண்டலாக ஒரு எலமெண்ட்டை இப்படி நம்ம ஈஸியாக சென்டர் பண்ணிக்கலாம். வேர்ட்டிக்கலாக பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா, மார்ஜின் போட்டுட்டு டாப்பும் பாட்டமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 0 கொடுத்துக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டு மட்டும் ஆட்டோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படி சென்டர் ஆகிக்கும். இல்லை டாப்பு பாட்டம் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு 10 பிக்சலோ 100 பிக்சலோ கொடுத்தீங்கன்னா டாப்பு பாட்டமும் அப்ளை ஆகிக்கும். சரி, ஓகே. இப்போது நான் எல்லா பக்கமும் வந்து 10 பிக்சல் மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம பேடிங் பார்க்கலாம், 2வது பாக்ஸில் வந்து. ஸோ இப்போ இந்த 2வது பாக்ஸ் நான் பேடிங் கொடுக்குறேன். பேடிங்க்கும் இதே மாதிரி தான் ஷார்ட்ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. பேடிங் லெஃப்ட் ரைட்டெல்லாம் சேர்த்தது தான் வந்து பேடிங் அப்படின்னு காமனான ஷார்ட்ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதில் ஸ்பேஸ் வெளியில் விழுது, இதில் ஸ்பேஸ் வந்து உள்ளே விழும். சின்ன யூனிட்ங்கிறதுனால தெரியல. நான் 100 பிக்சல் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த பாக்ஸ் வந்து க்ரோ ஆகுது, அதாவது உள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து 100 பிக்சல் வந்து விழுது. இதுவுமே வந்து நம்ம இந்த பாக்ஸ் சைசிங் பார்டர் இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணால் தான் இப்படி ப்ராப்பராக வரும். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த பாக்ஸ் சைசிங் வந்து கண்டென்ட் பாக்ஸ் சொல்லி ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். அதை நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு பேடிங் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து உள்ளே விழும், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ நான் இங்கே மார்ஜினும் வந்து 100 பிக்சல் கொடுத்துட்றேன், பேடிங்கும் 100 பிக்சல் கொடுத்துட்றேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியுது. இதில் வந்து 100 பிக்சல் சுற்றி விழுது, இதில் வந்து 100 பிக்சல் உள்ளே விழுது. இந்த பேக்ரவுண்ட் கலர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு நான் இது உள்ள வந்து எதாவது டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன் இந்த பாக்ஸ் உள்ள. அதே மாதிரி இந்த பாக்ஸ் உள்ள 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கிளியராக தெரியறதுக்காக இந்த காமன் ஸ்டைலில் வந்து என்ன கொடுக்குறேன், கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் கலர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்களா பேடிங் யூஸ் பண்ணியிருக்காங்களா நமக்கு தெரியாது. டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது, இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். பாருங்கள், ரெண்டுக்குமே வந்து ஸ்பேஸ் வந்து ஒரே மாதிரி விழுகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒன்றில் மார்ஜின் ஒன்றில் பேடிங். ஸோ எந்த மாதிரி இடத்துல எது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பழக தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணாலே அது தன்னால் எந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ இவ்வளோதான் மார்ஜின் அண்ட் பேடிங். இந்த 3வது பாக்ஸ் எதுக்கு போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.